மாபெரும் விழா. மேடையில் பொன்விழா எழுத்தாளருக்கு பாராட்டு விழா. அவரை பாராட்டி பேசுவதற்கு 2 பெரியவர்கள் வந்திருந்தார்கள். நேரம் வந்தது. மேடையில் ஒளி வெள்ளம் நிரம்பியது. வாசகர்கள் கைத்தட்ட 3 பேரும் மேடை ஏறினார்கள். மேடையில் 3 நாற்காலிகள் இருந்தன. விழா நாயகர் நடுவில் உட்கார்ந்தார். அவருக்கு வலது இடது பக்கமாக 2 பெரிய புள்ளிகளும் உட்கார்ந்தார்கள். இடது பக்கம் உட்கார்ந்தவர் தன்னை அவருக்கு இடது பக்கமாக உட்கார வைத்து அவமானப்படுத்திட்டாங்களே என்று சற்று முகம் கோணினார். இதனை புரிந்து கொண்டார் விழா நாயகர். அவர் காதோறும் மெல்லச் சொன்னார், ஐயா, எவ்வளவு பெரியவர் நீங்கள், உங்களுக்கு வலது பக்கத்தில் உட்கார நான் கொடுத்து வைத்திருக்கணும் என்று சொன்னார். இடது பக்கம் உட்கார்ந்திருந்தவர் அதிக சந்தோஷப்பட்டார். ஆம், நாமும் அந்த விழா நாயகர் போல இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சூழ்நிலைகளை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையையும் ரம்யமாக மாற்ற நம்மால் முடியும் தானே. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டுமென்றால் நமக்கு மற்றவர்கள் மேல் அதிகமான அன்பு மற்றும் மதிப்பு இருக்க வேண்டும். ஒரு சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியமாகும். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் என்று சத்திய வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட அன்பு நம் உள்ளத்திலிருந்து பொங்கி வழிகிறதா? உங்களையே நீங்கள் கேட்டுப் பாருங்களேன்.